அண்ணே என் பணம் இங்கனக்குள்ள தான் தொலைஞ்சு போச்சு. நீங்க தான் இங்கனக்குள்ள நிக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க தானே எடுத்தீங்க. தம்பி நானே 1008 டென்ஷன்ல நின்னுக்கிருக்கேன்பா. பேசாம போயிரு. தினமும் ஒரே சாப்பாடா வைக்காங்கடா, வித்தியாசமா ஏதாவது பண்ணுங்க. கேப்படா, கலெக்டர் வேலை பாக்குறேல. காய்ச்சல் அடிக்குதுன்னா வாடா ஆஸ்பத்திரிக்கு போவோம். இல்ல இப்ப காய்ச்சல் அடிக்கல. ஸ்கூலை கட்ட அடிக்கிறதுக்கு இந்த வயசுல என்னென்ன பித்தலாட்டம் பண்ற? டேய் எங்கடா கிளம்பி போறீங்க எல்லாரும்? தியேட்டருக்கு படம் பார்க்க போறோம்டா. என்னடா படம்? பேய் படம்டா. வரையா? பேய் படமா? மச்சான் எதிர்காலத்தை நினைச்சு உனக்கு எந்த பயமும் வருத்தமும் இல்லையா? டேய் நான் யாருக்கும் பயந்தவனும் இல்ல, பணிஞ்சவனும் இல்ல. டேய் நான் என்ன சொல்றேன், நீ என்னடா சொல்ற? யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கறாங்க? மகனே இப்படி விழுந்து விழுந்து படிக்கிறியடா, வருங்காலத்துல பெரிய ஆளா வருவாடா. இவர் வேற புரியாம பேசுறாரு, எனக்கே தூக்கம் சொக்குது. டேய் வண்டி கார்லாம் பெட்ரோலுக்கு பதிலா தண்ணி ஊத்தினாலே ஓடும்டா. என்னடா சொல்றீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுடா. பயவுள்ள என்ன சொன்னாலும் நம்புறானப்பா. டேய் கடையில ஒரு ஜாமான் வாங்க மறந்துட்டேன், போய் வாங்கிட்டு வாடா. எனக்கு தூக்கமா வருது, நீங்களே யாரா போயிட்டு வாங்கடா. டேய் மச்சான் எங்களெல்லாம் விட்டுட்டு தனியா சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கியடா. சரி வந்துட்ட, எங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணு மச்சான். டேய் நான் இங்கே சாப்பிட்றதுக்கு வரலடா, அந்த ஹோட்டலில் நான் வேலை பார்க்குறேன்டா. போங்கடா. ஓனர் பார்த்தா வைய போறாரு. டேய் கடையில் போய் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வாடா. பிரியாணிக்கு தயிர் வெங்காயமா? பிரியாணிக்கு மட்டும்தான் தயிர் யூஸ் பண்ணுவாங்களா? ஏன் பழைய சோறுக்கு சாப்பிட மாட்டாங்களா? அது பழைய சோறா? மகனே வீட்டில் தான் தூங்கிக்கிட்டே இருக்க, சரி உள்ள போய் எதுக்குடா தூங்கிக்கிட்டே இருக்க? வாத்தியார் போன் போட்டு சத்தம் போடுறாரா? டேய் என்னாரம் பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கியடா. டேய் கண்ணு வைக்காயடா. டேய் மச்சான் சீக்கிரம் வாடா, காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு. மச்சான் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றா, சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன்டா. ஃபோன் பண்ணும்போது என்னடா சொன்ன? கிளம்பி இருக்கேன் தானடா சொன்ன. காலேஜுக்கு போற நேரத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கு இருக்க. மச்சான் சாப்பிடும்போது பேசக்கூடாது, உங்க வாத்தியார் உனக்கு சொல்லி கொடுக்கலையாடா? தம்பி பார்க்க சின்ன பையனா இருக்க, கார்லாம் எடுத்து ஓட்டிக்கிருக்கு. உனக்கு வயசு என்னப்பா ஆகுது? சார் 18 வயசு ஆகுது சார். சரிப்பா அவன் லைசன்ஸ் எடு. லைசன்ஸா? அப்படின்னா என்னது சார்? கோச்சுக்கிறாரா? உனக்கு பொரோட்டா வாங்குறதுக்கு பதிலாக மாற்றி இட்லியை வாங்கிட்டு வந்துட்டேன். டேய் நான் சொன்ன மளிகை ஜாமான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன், எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துடுறா. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். சரி இன்னொரு தடவை கோச்சுக்கிறாம என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்களா, மறந்துடுச்சு எல்லாம். நீ படிச்சு என்னப்பா ஆக போற? சார் நான் சயின்டிஸ்ட் ஆக போறேன் சார். சயின்டிஸ்ட் ஆகுறதெல்லாம் இருக்கட்டும், மொதல் 5 பாடத்துலையும் பாஸ் ஆகுற வழியை பாருப்பா. மச்சான் நான் முடி வெட்டி இருக்கேன், எப்படிரா இருக்கு? மச்சான் சூப்பரா இருக்குடா. அப்புறம் எதுக்கு மச்சான் சிரிக்கிற? உண்மையை சொல்லணும்னா நல்லாவே இல்லை மச்சான். என்னடா சோறு குழம்பு மட்டும்தான் இருக்கு, வெஞ்சனத்தை காணோம். வெஞ்சனம் வச்சா உனக்கு என்ன தராமையாடா இருக்க போறோம்? நீங்க அப்படி செஞ்சாலும் செய்வீங்கடா. டேய் நீ கேட்கறதெல்லாம் வாங்கி தரோம், அப்புறம் இருந்தும் ஏன்டா படிக்க மாட்டேற? படிக்க முடியலனா பேசாம பண்ணி வாங்கி விட்றோம்டா, அதனால மேய்ச்சிக்கிட்டு வீட்டில் இருறா. டேய் மணி எத்தனை தெரியுமா? காலையில 11 மணிடா. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கினாலே நல்லது தான்டா. மச்சான் பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் டீசெண்டா நடந்து கூட. நீ சொல்லிட்டே இல்லை மச்சான், நான் பாத்துக்கிறேன்டா. மச்சான் எனக்கு வீடியோ கால்லாம் போட்டிருக்க, ரொம்ப சந்தோஷம்டா. ஆனால் உன் முகத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி விடா, பார்க்க பயமா இருக்கு. வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தா பொறுமையாக போயிடலாங்க, வாழ்க்கையே கஷ்டமா இருந்தா என்னதாங்க பண்றது? டேய் இப்போதானடா ஸ்கூல் முடிஞ்சு வந்த, அதுக்குள்ளேயும் எங்கடா போற? டாடி போய் வெளியே விளையாட போறேன் டாடி. படிக்கிற வேலையை போறா, விளையாட போறானா? விளையாட. தம்பி தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டம் பாருக்கு? சார் அது சொல்லுப்பா, ஏன்பா யோசிக்கிற? எனக்கு தெரியல சார். இது பதில் கிடையாதேப்பா. டேய் தூக்கம் வருதுன்னா போய் தூங்க வேண்டியதான்டா, ஏன்டா முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க? ஏதோ சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்கீங்க நீங்க, இன்னைக்கு அதை சாப்பிடாம எனக்கு தூக்கங்கிறதே கிடையாதுடா. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கறாங்க? டேய் நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம், வீட்டை பத்திரமா பார்த்துக்கூடா. அப்புறம் எனக்கு சாப்பாடு அதான் பழைய சோறும் தொட்டுக்க ஊறுகாயும் இருக்குல்ல, சாப்பிட்டு நிம்மதியா தூங்குடா. டேய் மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம்னு நினைச்சிட்டீங்களா? Thanks for watching.